காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvet stores and buy these sarees. Velvet stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. 2 ஆண்டுகள் முன்பே கூட்டணி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அம்மாவின் தீவிர தொண்டரும் புரட்சி தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்திலே தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகியுமாகிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது பசும்பொன் தேவரையா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு பூஜையில் இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது, அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கே வரும் பொழுது அம்மா அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க பொழுதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இங்கே வந்து செல்வதில் பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமகன் ஐயா அவர்களின் குரு பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார். துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை, அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிருக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன், துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. நாங்கள் அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோங்க, மற்றதெல்லாம் பின்னால் உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் எங்களோட வருகிறேன் என்று அன்றைக்கு எங்களிடம் சொன்னார். இன்றைக்கு வந்துவிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நமது தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கழக முன்னோடி வந்திருக்கிறார். அதுதான் இன்றைய செய்தி. இதை தாண்டி அரசியல் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்க. இது 4 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன். 4 ஆண்டு காலம் தினம் பத்திரிகை தான் வருது, டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதே டிவி தானே பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கே பார்த்துட்டு இருக்காரு. சசிகலாமா வரலையே, எனக்கு கேட்ட அளவுக்கு வரல. 3 பேர் தான் வந்து சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது வெளியில் வந்தா தானே உண்மை. நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னாலும் பதில் சொல்ல முடியாது. யார் பேசிட்டு இருந்தாங்க? உள்ளாய் 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அவகிட்ட பேசினாங்களா? தவறான கேள்வி கேட்க வேண்டாம், உண்மையான கேள்வி கேளுங்க. இப்ப 3 பேர் செய்தியாளர் சந்திச்சுங்கிறீங்க. அது சந்திச்சிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல. 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுக இருக்கின்ற பொழுது குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுக இருந்த காரணத்தினாலதான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்காரு, இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தைய சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பிடிஎம் இருந்து செயல்படும். அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள்லாம் ஒன்றிணையலாட்டினா திமுக வந்துரும் அப்படின்னு தான் சொன்னேன். திமுக வந்துரும் நான் சொல்லல. நீங்க தாங்க பத்திரிகையில போட்டீங்க. அவ்வளவு பத்திரிகை செய்தி அதெல்லாம் நீங்க மாத்தி பேசக்கூடாது. உங்க பத்திரிகை செய்தி நான் வச்சிருக்கிறேன், கையிலேயே எல்லாம் வச்சிருக்கிறேன். பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொல்றேன். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா? இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியில பாருங்க, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி,
தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி திமுக தான் எதிரி எங்களுக்கு, அண்ணா திமுக எதிரி அல்ல. அவர் எப்படி ஒன்றிணைக்கிறாங்க? இங்க இருக்கு யாரும் ஒன்றிணைவனா யாரு? ஒரே நிமிஷம், யார ஒன்றிணைவாங்க? சசிகலா மேடம் 3 பேர் சந்திச்சிருக்காங்க. அது சந்திக்கலாம். நீ தான் காட்டிருக்கிற, நாங்க வேண்டாம் சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க, அது தனி ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாறா நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரியுங்க. எத்தனை எட்டப்பர்கள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணி பெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அது ஒண்ணு இல்ல, வீணா போனது. அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட், கால நேரம் தான் வீண். அதிமுக பலவீனம் அடையாது. எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம் ஆகுது? உங்களையும் ஏற்கனவே சவுத்துல பலவீனமா இருக்கு. யாரு நீங்க சொல்லலாம்? சவுத்துல பலவீனம் யாரு சொன்னது? அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனதுதான், மக்கள் தான். ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் இதே தூவம் போடிட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவனம் சார். அதுக்கு முந்தி 10 ஆண்டு திமுக இருந்தா அப்ப என்ன பண்ணீங்க சார்? 2011 2021 வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? 10 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக. கருணாநிதி இருக்கும் போது நாங்க அப்படி இல்ல, பிரதான எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்துக்கிறோம். 2021 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது வேணும்னே திட்டமிட்டு அவ்வளவு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. அதுதான் ஏன் திமுக 2011 எங்க வந்தது? எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க? அதை பத்தி ஏதாவது ஊடகம் ஏதாவது விவாதிக்கிறீங்களா? பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா? ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக விமர்சனம், எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக விமர்சனம். அதிமுக கட்சி ஒன்று கட்சியிலா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாம போயிருக்கு. ஆமா ஆமாங்க, அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்காரு தானே? ஆமாங்க, அப்படி இருக்காரு தானே? சொங்காட்டையெல்லாம் அப்படி இருக்காரு தானே நாங்க ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க, சேவையிலேயே ஜெயிச்சது. அதிமுக இரண்டாக பிரிகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிட்டோம். நான் அப்ப ஜெயிச்சேன். அப்போ அதிமுக சார்பா பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார். தனியா இருக்கும்போது அப்படிப்பட்டதுல 1020 ஓட்டுல தோத்தோம். ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்யற காரணத்தினாலதான் அதிமுக 2020 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க. பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும். சார் நீங்க அதெல்லாம் சார் கேட்கல சார். அதெல்லாம் உட்கட்சி, அதெல்லாம் வரும். எந்த நேரத்தில் எப்படி வருமோ அது வரும். எந்த கேள்வியோ அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா, பண்ண முடியுமா, அதெல்லாம் டைரக்டா கொடுக்க முடியாது. ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும்.